உன் கூட இருந்தே உன்னை ஏமாத்த ஒருத்தன் வருவான், அது மீறி உன்னை ஏமாத்துறோம் உன் கூட மட்டும்தான் இருப்பான். யாருக்கெல்லாம் புரியுது? Practice makes you progress, not your knowledge. வேகம் கொண்டு விவேகத்தில் முயற்சி செய்த போதும் பயிற்சி இல்லாத உன்னோடு வெற்றி இல்லை. இன்னொரு குருஜி, யாருமே ட்ரஸ்ட் பண்ண முடியல குருஜி. இந்த காலத்துல யாருமே ட்ரஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா உனக்கே அறிவு. ஒருத்தன் கஷ்டப்படுறானா உன்னை அவனுக்கு ரைட் நாலேஜ் இல்ல, ரைட் ரிசோர்ஸ் இல்ல, அவ்வளவுதான் உண்மை. ஒருத்தனுக்கு தன் எபிலிட்டிக்கு மீறி ஒரு வேலை செய்யும் போது எப்படியாவது ஸ்ட்ரென்த் வேணும் கடவுளை கூப்பிடுவான். இன்னொருத்தன் ஒண்ணுமே பண்ணாம எப்படியாவது ஓசியில சக்சஸ் கடவுளை கும்பிடுவான். இந்த ஓசியில கடவுளை கும்பிடுறான் பாருங்க, அவன் கடவுளை மாத்தினே இருப்பான். ஒரு பிசினஸ் பீப்புள் கிட்ட முதலீடா என்ன தெரியுமா இருக்கணும்? Even when he has got nothing, he should have the power to hold on to a positive mental attitude. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ். நாளாவது உங்க பசங்களை பார்த்து நீ போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்கு சொல்லிருக்கீங்களா? இல்ல உங்க ஒய்ஃபை பார்த்து நம்ம இன்னைக்கு அழகா இருக்க, பொய்யா இருக்கட்டும் சொல்லி தர வேண்டியதானே. எப்ப சொல்லு உன் ஒய்ஃபை பார்த்து, அது இன்னொருத்த ஒய்ஃபை பார்த்து கரெக்டா சொல்றியே. பத்து வருஷம் ஸ்மோக்கர், 5 மாசம் மட்டும் தான் ஸ்மோக்கிங் நிறுத்திருக்கான். எவ்வளவு நாள்? 5 மாசம். இப்ப 10 வருஷம் ஸ்மோக் பண்ணதால இருந்த ஒரு லங் கண்டிஷன் தி பெஸ்ட் லங்குக்கு வந்துடாது. ஆனா 5 மாசம் ஸ்மோக் பண்றது நிறுத்தின உடனே இருந்ததோட பெட்டரா இருக்கும். எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? தட் இஸ் லைஃப். யார் சொன்னவங்க லைஃப் மாறாதுன்னு? மெஷர் பண்ணி மாத்தலாம், மெஷர் பண்ணி மாத்தலாம். இது ஒரு சாதாரண மிஷின், யந்திரா. என்ன கண்ணா இது? யந்திரா. இதை யூஸ் பண்ணி உருப்புற மாதிரி ஏதாவது செஞ்சா அது பேர் தந்திரா. இதை யூஸ் பண்ணி இருக்கிறதும் பிடிங்கன்னு போயிடுச்சுன்னா அது பேர் தர்தரா. வேற ஒண்ணுமே கிடையாது. நான் அதனாலதான் என் ஃபோக்கஸ் ஃபுல்லா டீச்சிங்ல இருக்கும். பாதி பேர் என்ன பார்த்தா பயப்படுற ரீசனே, சார் அவர் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் போனோம் வந்தோன்னா அவர் பிராக்டிஸ் பண்ண சொல்லுவார் சார், இது உங்களுக்கு கசக்குது இல்ல? ரெட்ரி போட்டு கேட்பேன் நான் உங்களுக்கு பூஜை பண்ண சொல்லனா? இல்ல மதம் மாறிடுதுன்னு சொல்றேன்னா? இனிமே குருஜி குருஜின்னு சொல்லுங்கன்னு சொல்லனா? கிடையாது. பாக்குற சின்ன பசங்கிட்டலாம் நான் சொல்ற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பிராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ரோக்ரஸ், நாட் யுவர் நாலேஜ். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். விலகான சொன்ன போய் அகஸ்தியரோ துரோணாச்சாரியரோ இல்ல பதஞ்சலியோ அதை சொல்லல. பயிற்சி அது உன்னை ஓங்கச் செய்யும். வேகம் கொண்டு விவேகத்தில் முயற்சி செய்த போதும் பயிற்சி இல்லாத உன்னோடு வெற்றி இல்லை. If you want to perform, you need to be an expert. If you need to be an expert, you need to put yourself into practice. When that practice is connected with the financial benefit that you're going to reap within the stipulated time, that is called business. சார் நான் 1 கோடி பண்ணணும் சார். 1 கோடி என்ன பண்ணி பண்ணணும், எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணணும், 2 வந்துடும். யாருக்கெல்லாம் புரியுதா? இதுல சொல்ல அசிங்கோடவே கிடையாது. லைஃப் இஸ் சோ சிம்பிள். யூ வாண்ட் டு மேக் சம் குட் மணி அண்ட் என்ஜாய் த மணி. இவ்வளவுதான் மேட்டர். இது என்ன குழப்பம் இருக்கா? ஏன்னா இந்த உலகத்துல எவனும் உனக்காகவே வாழ போறது இல்லை. உன் கூட இருந்தே உன்னை ஏமாத்த ஒருத்தன் வருவான், அது மீறி உன்னை ஏமாத்துறோம் உன் கூட மட்டும்தான் இருப்பான். யாருக்கெல்லாம் புரியுது? இன்னொரு குருஜி, யாருமே ட்ரஸ்ட் பண்ண முடியல குருஜி. இந்த காலத்துல யாருமே ட்ரஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா உனக்கே அறிவு. திருடன் கிட்ட இருந்து பொருளை காப்பாத்ததான் உனக்கு அறிவு. இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவனா இருக்கான், நீ செக்யூரிட்டி வைக்கவே தேவையில்லையே. புரியுதுங்களா? அதுக்கு எல்லாரையும் சந்தேகப்பட சொல்லல, எல்லாரும் நல்லவனா இருக்க மாட்டான்னு புரிஞ்சுக்க சொல்றேன். சார் என்ன சார் ப்ரூஃப்? சார் உங்களுக்கு நீங்களே நல்லவனா இருக்க மாட்டீங்களே. ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க எப்பவுமே டிப்ரெஷன் தானே உட்காந்துருக்கீங்க. இல்ல பெரிய கொடுமை அப்படிதான். சிலர்லாம் உங்ககிட்ட வந்து பேசுவான், சார் உங்ககிட்ட பேசாலே மைண்ட் ரொம்ப ரிலீஃபா இருக்கு சார். ஆனா உனக்கு தான் தெரியும் நானே செம்ம டென்ஷன் இருக்கேன். யாருக்கு புரியும்? இந்த கேரக்டர் அனுபவிச்சிருக்கீங்க. உனக்கு செம்ம டென்ஷனா இருக்கும், என்கிட்ட பேசினா நல்லா இருக்கா? இதுக்காகவே நல்லா பேசணும். கரண்ட் போய் நோட்ஸ் எல்லாம் பார்த்துப்பேன், 2-3 மோட்டிவேஷனை பார்த்துப்பேன். சார் ஃபோக்கஸ் பண்ணுங்க சார் லைஃப்ல. இதெல்லாம் சாதாரண சார். வாழ்க்கை பெரியது சார். வாழ்க்கை இதோட பெருசு. ஒரு நாள் முடியறது கிடையாது. அவனை பாருங்க ஜெயிச்சிட்டான், இவனை பாருங்க ஜெயிச்சிட்டான், இவனை பாருங்க கஷ்டப்பட்டு மேல வந்தான். இதுவே வேற சொல்வீங்க? ஒருத்தன் கஷ்டப்படாம மேல வர்றது அவ்வளவு பாவமா? அதை பயங்கர 4 பேர் பயப்படுறா. இப்ப நல்லா இருக்குன்னு கேட்டா எங்க சார் நல்லா இருக்கும். நீங்க இருக்கிற கஷ்டத்துல நல்லா இருக்கிறது பாவமாச்சு சார். இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறானா உன்னை அவனுக்கு ரைட் நாலேஜ் இல்ல, ரைட் ரிசோர்ஸ் இல்ல, அவ்வளவுதான் உண்மை. நீங்க சந்தோஷமா நினைச்ச வாழ்க்கை வாழணும், ஆனா நினைச்ச மாதிரிலாம் வாழ்ந்துட முடியாது. இது ஒரு சாதாரண மிஷின், யந்திரா. என்ன கண்ணா இது? யந்திரா. இதை யூஸ் பண்ணி உருப்புற மாதிரி ஏதாவது செஞ்சா அது பேர் தந்திரா. இதை யூஸ் பண்ணி இருக்கிறதும் பிடிங்கன்னு போயிடுச்சுன்னா அது பேர் தர்தரா. வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன சிரிக்க சொல்லமா? நான் கரெக்டா தானே பேசுறேன். இது பெரிய
நான் பயங்கர பிலாசபி எல்லாம் பேசுவேன், யதார்த்தமா அவ்வளவுதான் உண்மை. சாதாரண ஸ்மோக்கிங் 10 வருஷம் ஒருத்தன் ஸ்மோக் பண்றான், 10 வருஷம் ஸ்மோக்கர், 5 மாசம் மட்டும் தான் ஸ்மோக்கிங் நிறுத்திருக்கான். எவ்வளவு நாள்? 5 மாசம். இப்போ 10 வருஷம் ஸ்மோக் பண்ணதால இருந்த ஒரு லங் கண்டிஷன் தி பெஸ்ட் லங்குக்கு வந்துடாது. ஆனா 5 மாசம் ஸ்மோக் பண்றது நிறுத்தின உடனே இருந்ததோட பெட்டரா இருக்கும். எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? தட் இஸ் லைஃப். யார் சொன்னவங்க லைஃப் மாறாதுன்னு? மெஷர் பண்ணி மாத்தலாம், மெஷர் பண்ணி மாத்தலாம். நீ ஏன் தெரியுமா மெஷர் பண்ண மாட்டற? ஏன்னா நீ ஒன்னும் உருப்படவே ஆரம்பிக்கல. 2 விதமான கடவுள் பக்தி தான் இருக்கும் ஒருத்தனுக்கு. ஒருத்தனுக்கு தன் எபிலிட்டிக்கு மீறி ஒரு வேலை செய்யும் போது எப்படியாவது ஸ்ட்ரென்த் வேணும் கடவுளை கூப்பிடுவான். இன்னொருத்தன் ஒண்ணுமே பண்ணாம எப்படியாவது ஓசியில சக்சஸ் கடவுளை கும்பிடுவான். இந்த ஓசியில கடவுள் கும்பிடுறான் பாருங்க, அவன் கடவுளை மாத்தினே இருப்பான். எவனா ஒருத்தன் சாமி இந்துன்னு சொல்ல நான் இந்துவா மாற ரெடியா இருக்கேன். I don't believe in God, I accept God. Since I accept God, I belong to no religion. Because my God does not belong to no religion. He is one and He is only one. இப்போ உனக்கு அந்த சிவன் சொல்றியா? கும்பிடுங்க. பெருமாளா? கும்பிடுங்க. அல்லாவா? கும்பிடுங்க. ஜீசஸா? கும்பிடுங்க. முட்டாள்தனமா சிலர்லாம் ரொம்ப பயங்கர பக்திமான். குருஜி நான் எல்லாரையும் ஒத்துப்பேன். ஓ மை காட். நீ கடவுளை நம்பனாலும் நம்பலனாலும் இறைவன் படைத்த உலகம் உனக்காக மாறாது. அதுதான் தர்மம், சாதாரண தர்மம். What is the boiling point of water? கஷ்டமான question. What is the boiling point of water? 100 degree. 100 வருஷம் முன்னாடி, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இறைவன் படைப்புல இதுவே இவால்வ் ஆகாது. ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? அந்த காலத்து மனுஷனோட இந்த காலத்து மனுஷனுக்கு அறிவு தாஸ்தின்னு ஒரு பொய்யை இந்த உலகம் புகுட்டும். ஐஸ் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், கண்ணப்பன்னு சொல்லும். 2024 கிடையாது, 2064 ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுக்கு அறிவில்லாம தான் பிறக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் கிடைக்கிற இன்டராக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த 4 வச்சுதான் அறிவு வளரும். உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. புக் பண்ணி போன் பேசணும் இருக்கீங்க, புரியுதுங்களா? அது எவ்வளவு சுகம் உங்களுக்கு தெரியாது. ட்ரங்க் கால் பண்ணி இங்க இருக்கு வெள்ளூர், திருவண்ணாமலை, மெட்ராஸ் போன் பண்ண வச்சிடறான். இன்னும் 2 ரூபாய் ஏறுது, இருமா நீ வீடா டக்குன்னு கட்டான். இன்னைக்கு நினைச்சப்ப வீடியோ கால், நினைச்சப்ப வீடியோ கால். ஒரு பியூட்டிக்கு வரல, போனை வச்சிட்டான். என்னது இதெல்லாம்? இந்த ஃபீச்சர்லாம் போன்ல இருக்கா? சைக்கோ ஆயிடுவீங்க நீங்க. ஞானம் இல்லைன்னா பேஷன்ஸ் வராது, பேஷன்ஸ் இல்லைன்னா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, பீஸ்ஃபுல்லா இல்லைன்னா முன்னையாவது டிப்ரெஷன். ஒரு அறிவில்லாதவன் வருத்தப்பட்டா டிப்ரெஷனுக்கு போவான், அறிவு இருக்கவன் டிப்ரெஷனுக்கு போனா சைக்கோவா மாறிடுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். சைக்கோக்கும் டிப்ரெஷனுக்கு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. ஒருத்தர் சைக்கோன்னு சொன்னாலே அது புத்திசாலி, ஆனா சோகமா இருக்கு, கத்துக்க வேண்டிய அறிவை கத்துக்கல. பல்லு மயிறு இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவான். யானை முடி, நீ எந்த அளவுக்கு சைக்கோ ஆயிடுவோம்னா, நீ சைக்கோவா இருக்குன்னு உனக்கு தெரியாது. யானை முடிங்க புடிங்கி மோதிரத்துல போட்டு பண்ணி அந்த யானை காமிச்சதா புடிங்கோன்னு சொல்லு. இப்ப யாராவது மோதிரம் போட்டு கோச்சிக்கு போறீங்க, கோச்சிங் தான் சொல்றேன். ஏன்னா அறிவு வேற, ஞானம் வேற. சக்சஸ் இதுல யார் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா? யானையா? சீல் கோத்துக்கோங்க, முடி புடிங்க போனா. இது பண்ணது பாவம் இல்லையா? இது புண்ணியமா? ஏதோ கல்லு போட்டுக்கிற ஓகே பயத்துல. யானை முடியா? அப்படிதான் யானை முடி புடுங்கினா பயங்கரமா யோகா வந்துடும்னா புடுங்கின அவனே வச்சுப்பான்ல, அவனே உருவிட மாட்டான். பிளீஸ், நான் யாரையும் புண்படுத்த பேசல, உண்மையிலே மேம்படுத்தலாம் சில நான் பேசிதான். Is God so cheap for you? Tell me. Is he available for money? He is always available. நீக்கமர் நிறைந்திருக்கும் பேராற்றல், வற்றா இருப்பு, சர்வ வியாபி, நிர்குண பரபிரம்மம். ஒரு பிசினஸ் பீப்புள் கிட்ட முதலீடா என்ன தெரியுமா இருக்கணும்? Even when he has got nothing, he should have the power to hold on to a positive mental attitude. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ். இது எப்ப தெரியுமா இருக்கும்? உங்ககிட்ட நம்ம கிட்ட நமக்கு மிஞ்சி ஒரு சக்தி கூட இருக்குன்னு தோணணும். அது இறைவன் புரியணும். இல்ல சார் இதோட ஒரு பெரிய பவர் இருக்கு, அப்ப நீ நம்புறது இறைவன் இல்ல. எல்லாருக்கூடயும் அசோசியேட் பண்ணணும், இறைவன் கிட்ட மட்டும் தான் டிபெண்டா இருக்கணும். யாருக்கெல்லாம் புரியுது? ஃபர்ஸ்ட் பிசினஸ் சூத்ரா. You are depending on people. No, associate with people. Respect people. But be dependent only on God which is within you. Luckily within you.
அது below the age of 30 நிறைய பசங்க இருக்கீங்க. எந்த வயசுல உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வேணும்? எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சின்ன வயசுல. எந்த வயசுல சம்பாதிக்க போறீங்க? சின்ன வயசுல. எந்த வயசுல நீங்க அடுத்த லெவல் போறதுக்கு உங்களோட நாலேஜையும் எனர்ஜியும் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க? சின்ன வயசுல. அப்ப எந்த வயசுல உங்களுக்கு ரிசோர்ஸ் நிறைய தேவை? அப்ப ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ன்றது ஒரு பவர்னு புரிஞ்சுதுன்னா when do you need more power? When you are fully engaged in work or when you are relaxed in work? பூஜைக்கு வச்சிருக்க பொருள் சார், அது அவ்வளவு பவ்யமா தொட்டு கும்பிடுறான். ஏய், அது சாமி விளக்கு. சூப்பரா. பொண்டாட்டி, புள்ள, பிசினஸ் மேனுக்கு முதல்ல ஒரு புத்தி வரணும். நீங்க சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட இருக்கவங்க சந்தோஷமா இருக்கிறது தான். யாருக்கெல்லாம் புரியுது? ஏன் சில பிசினஸ்மேன் என்ன பண்ணுவான், அவன் பரம்பரை சாதிச்சதோட இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதிச்ச உடனே வீட்டுல அதை அப்படியே இம்போஸ் பண்ணுவான். நான் யார் தெரியுமா, நான் செல்ஃப் மேட், ரெடிமேட், மூடு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. You worked hard because you want to make money. What is wrong in it? Now work some more hard கூட சொல்லல. Now reduce the work but make more profit, but without compromising on 3 area. Inner peace. What is it called? Health. What is it called? Third, harmony in relationship. இந்த 3 விலைக்கு வாங்க முடியுமா? முதல்ல இந்த அப்ரிசியேஷனை கத்துக்கோங்கம்மா. ஒரு நாளாவது உங்க பசங்களை பார்த்து நீ போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்கு சொல்லிருக்கீங்களா? இல்ல உங்க ஒய்ஃபை பார்த்து நம்ம இன்னைக்கு அழகா இருக்க, பொய்யா இருக்கட்டும் சொல்லி தர வேண்டியதானே, எப்ப சொல்லு சொல்லு. உன் ஒய்ஃபை பார்த்து, அது இன்னொருத்த ஒய்ஃபை பார்த்து கரெக்டா சொல்றியே. இப்ப இவங்க சிரிச்சது காரணம் அடிச்ச ஜோக்கா கிடையாது. ஐயோ நம்மள சொல்ல உன்னது சொல்றது கரெக்டா. காசு கொடுக்காத கிளையண்ட்டுக்கு அவ்வளவு கம்யூனிகேஷன் ஸ்கில். திரும்பி ரீட்டைன் பண்ண அது வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட டேக் இட் ஃபார் கிராண்டட். 62 or 63 அவர் ஏஜ் ஏர்போர்ட்ல. குருஜி நீங்க எப்பவுமே ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றீங்க, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஏன் குருஜி? சார் எனக்கு தேவை கிடையாது, நீங்க ஸ்பெண்ட் பண்ணா இன்னொருத்தன் ஸ்பெண்ட் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு குருஜி பண்ற வேலையா? சொல்லு. பாதி பேர் கூட இருக்க காரணம் இதுக்கப்புறம் விட்டு போக முடியாதுன்னு. இதான் உண்மை. அதுக்குரிய இவங்க வந்து திட்டுறதெல்லாம் திட்டிடுறது, கடைசியில சைலண்டா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படல. இல்லடா, இல்ல அவங்க மைண்ட் வாய்ஸ் இல்ல, வேற வழி இல்ல. எங்க அப்பா சொத்து நான் உங்கள்கிட்ட தேக்கணும். இது பெரிய பெருமை சார், என் பொண்ணாடி நான் இது வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன், வீடு காரு. சார் இதெல்லாம் டப்பு, அவங்க அப்பா வாங்கி கொடுப்பான். எவன் உன்னை கொண்டாடினாலும் நீ நல்லா இருக்கும் போது உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் உனக்காக இல்ல தம்பி, உன் கூட கிடைக்கிற லாபத்துக்காக இருக்கான். அதான் பிசினஸ். எத்தனை பேருக்கு புரியுது? இதுல தப்பு கிடையாது. ஆனா நீங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் உங்களோட இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது, சக்சஸா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பிசினஸ் சூத்திரா கத்து தர வரல, சக்சஸ் சூத்திரா. ஏன்னா பிசினஸ்ல நீங்க என்னன்னா தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணிட்டு ஸ்கில்னு சொல்லலாம். இஸ் வெரி டிப்ளமேட்டிக். நோ, திருட்டுக்கு முன்னாடி அர்த்தம். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இஸ் வெரி குட் இன் நெகோசியேஷன். ஏமாத்திட்டு போயிட்டு அர்த்தம். புரியுதுங்களா? 2 ரூபா பொருள் 2 ரூபா கொடுத்து பிச்சைக்காரங்க வாங்கிட்டு போலாமே, படிக்காத வாங்கிட்டு போலாமே, பணக்காரனும் வாங்கலாமே. 2 ரூபா பொருள் 20 ரூபா கொடுத்தா ஏமாத்தலாம் சொல்ல மாட்டான். சரியான டேலண்ட் சார் அவனுக்கு. இட்ஸ் a very smart fellow. Oh my goodness. கன்னிங் ராஸ்கல்னு சொல்ல வரல வாயில. எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டட் வேர்ட், காட் டேம் காம்ப்ளிகேட்டட் வேர்ட். லைஃப் இஸ் காம்ப்ளெக்ஸ், நாட் காம்ப்ளிகேட்டட். இவ்வளவுதான் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் மனுஷனே. இன்பம் துன்பம். முதல்ல வசதி வேணும் இன்பமா இருக்கிறதுக்கு. நான் ஆடம்பரமா இருக்க சொல்லல. இந்த இன்பம் துன்பம் அடிப்படை தேவை. இங்க வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே நெருப்பா போட்டு குருஜி வந்து அப்படியே பயங்கர ஃபயர், அவர் வரும்போது அப்படியே ஓமமா போட்டு எத்தனை பேர் உட்காருவீங்க? You need that comfort. What is wrong in accepting that you need comfort? அப்ப நீங்க படிச்சிருக்கிறதோ பணக்கார இருக்கிறதோ எனக்கு கவலை கிடையாது. இந்த நிமிஷத்திலிருந்து எந்த நிமிஷம் வரைக்கும் உங்க குடும்பத்துல யாருமே இன்னொருத்தருக்கு ஹெல்ப் கேட்கிற நிலைமை வராத மாதிரி வாழணும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சுவிட்ச்.